ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் போர்ட் ஓவர் சவுண்ட் ஓவர் இட் அப்படின்ற மன்னோட எபிசோட் 32 ரிவ்யூ தான் guys பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கல பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் வச்சுங்க. அப்பதான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நேற்று வீடியோ வந்திருக்காது. அது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்துன்னு வச்சுங்க. அரபு தான் நேற்று காலங்காத்தால என்ன பண்றதுன்னு தெரியாம இது ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. சரி, அது இதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் கொடுத்த ஆடியோ அப்புறம் வந்து தேவையில்லாத போட்டோஸ்லாம் டெலிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஒவ்வொன்றா டெலிட் பண்ண கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதனால ஆள் கொடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஆள் கொடுத்து டெலிட் பண்ணது இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கொடுத்து டெலிட் பண்ண இருக்கிற எல்லாமே போயிருச்சு. கேலரியில இருந்த நான் வச்சிருந்த மூவிஸ், வெப் சீரிஸ், இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண எபிசோட்ஸ், அனிமீஸ், எடுத்து வச்ச ஸ்கிரீன்ஷாட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான போட்டோஸ் எல்லாமே டெலீட் ஆயிருச்சு. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம், நான் பிரைவேட்ல போட்டிருந்தது மட்டும் டெலீட் ஆக நண்பர்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் காலைல சொல்லியிருப்பேன் வாட்ஸ்அப் குரூப்ல, என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையா, கேலரியில இருந்த எல்லா போட்டோ டெலீட் ஆகி போச்சு, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் போட்டோஸ்லாம் கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சிருந்தேன். அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் போட்டோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அதோட அவங்க வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் வீடியோ ரெடி பண்ணி மறுபடியும் இது பண்ணிட்டு இருந்தேன். அது பெரிய தலைவலியா போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்புறம் இமேஜஸ்லாம் தனித்தனியா டவுன்லோட போட்டு ஒரு லோகோவை ரெடி பண்ணி சேனல் லோகோவை மாத்தினேன். ஆனா என்ன, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓல்டுதே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஓட்டிங் போட்டிருந்தேன். பட் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன், சரி விடுங்க. அதனால நேற்று வீடியோ போடாதனால இன்னைக்கு சாரி கேட்கிற வகையில பார்த்தேன்னு வச்சுங்க, வரிசையா அடுத்தடுத்த 3 வீடியோ அப்லோட் ஆகும் நண்பர்கள். ஹாப்பியா? சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டர் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்டிருப்பான் பார்த்தீங்களா, துணை தளபதி நானும் வேணா ஒரு ஒன்னு பேட்டில் போடுவோமா, உன்னோட நைட் கமாண்டர் எக்ஸீரியானோட நான் பேட்டில் பண்ணும்போது எனக்கு அது ஒரு நல்ல வார்ம் அப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதுல இருந்தா கண்டினியூ பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இதை கேட்ட நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டர் சொல்றாங்க, நீ நைட் கமாண்டர் எக்ஸீரியாவோட பேட்டில் பண்ண போறேன்னு சொல்றியா? இதை கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஹீரோ காதுல வாங்காம, இங்க இருக்கிறதுலே நீங்களும் ரொம்ப தலை சிறந்த ஒரு போராளி தானே, நைட் கமாண்டருக்கு அடுத்து நீங்க தானே, அப்படி இருக்க பட்சத்துல நீங்க ஏன் ஒரு குழுவோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தனியாவே சண்டை போடலாமே, எதுக்கு தேவையில்லாத ஒரு டீமோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கதான் செய்வோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே கோவப்படுவா, ரொம்பவே கடுப்பாயிட்டு பல்ல கடிச்சிட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோ கரெக்டா நெஞ்சிலே அட்டாக் பண்ண வர்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அவனோட கத்தி வச்சு தடுத்துடுறாங்க. தடுத்து விட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ சொல்றா, ஹே அத பேசாத, அப்படி சொல்லாத, என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அனிமி அடாப்டேஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா விரித்தனமா ஒரு கொடூரமா சண்டை ஓட்டுட்டு இருப்பாங்க. இல்ல எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு வெறும் பெருசா இல்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை ஓட்டுட்டு இருக்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டர் நினைச்சு பார்த்துட்டு, சே உனக்கு திறமை இருக்கு, நீ வேணா என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பா தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் கமாண்டர் இக்ரீஸ் இருக்க பார்த்தீங்களா, அவ வந்து பாத்தீங்கன்னா இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது கூட்டிட்டு வர, இவ பேரு மரியா, எல்லாரும் கிட்ட நல்லா பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணா தான் இருக்கா. அப்ப ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் 3 பொண்ணு புது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். இவன் மட்டும் பாத்தீங்கன்னா பேச விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதை நீட்டுக்கா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா மிச்சம் 3 பொண்ணு அப்படி கிடையாது. வந்து எல்லாத்தையும், நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா, ரூல்ஸ் தெரியுமா, உங்களுக்கு புக்ஸ் பிடிக்குமா, என் பேரு ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செட் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மெயில் பண்ற. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை, அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப வெறுத்தவ. அவங்க வந்து நல்லா பேசும், அவளுக்கு கொஞ்சம் ஸ்மெயில் வைக்க மாட்டேங்க வந்து பிடிச்சிருக்கு அவங்கள. அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சக்க மாதிரி அட்டாக் பண்ணிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லியிருப்பேன், எவ்வளவு தைரியம் உனக்கு, நாங்களே எவ்வளவு ஒன்னா இருந்தோம் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீ வீக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ அப்படி சொல்லிட்டு தர மாதிரி அட்டாக் பண்றதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்ற, இது ஒரு நல்ல ஸ்பைட்டிங் ஸ்பிரிட், இது மாட்டிக்கு அட்டாக் பண்ணு, குட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசுல நினைக்கிறேன், இது மாட்டிக்கு அட்டாக் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறேன். இதை அப்படி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்க பட்சத்துல பார்த்தீங்கன்னா அவன் கையில வச்சிருக்க அந்த மேஜிக்கல் வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு நம்ம ஹீரோ நோக்கி வர்றான், வேகமா ஓடி வர்றான். சரி நம்ம ஹீரோ தான் அட்டாக் பண்ண போறா அப்படின்ற பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டா சைட்ல விலகி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பின்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் இதுல ஒரு 2 பேர் மாட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எதுவும் நீட்டு எழுப்பிட்டு, இப்ப எந்திரிங்க, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு நினைக்கிறா. என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தனியா கிடையாது, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ அவளை பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து கடிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆலிஸ் தான் கடிக்க. ஆலிஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மிராண்டா கடிக்கிறா. மிராண்டா உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்லயே தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கோஸ்ட் உல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, அது சொல்லுது, ம் துரதிருஷ்டவசமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இப்போ ஒரு கோஸ்டா மாறிட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப மிராண்டாவை காமிக்கிறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் மாட்டிக்கல, ஜாம்பி மாட்டிக்கு இருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் கூட சண்டை போட்டது நல்லா சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. பட் என்ன, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. சரி ஓகே, சரி விடுங்க பாத்துக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்படி நம்ம ஹீரோ கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ இன்னும் அந்த சாக்லேயே தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு இப்படி மாறினாங்க, இவரு எப்படி இப்படி மாறினாலும் அப்படின்னு சாக்ல தான் இருக்கும். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்டும் பக்கத்துல வராளு வந்துட்டு பார்த்துன்னு இவளை பார்த்தீங்கன்னா கட்டிச்சு அப்படியே கொதறாளுங்க. வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுருவா கொட்டி பிச்சு தின்னுட்டு ரத்தமா தெரிக்குது. நம்ம ஹீரோ நடந்து போகும்போது பார்த்து நம்ம ஹீரோ பின்னாடி ரத்தமா தெரிக்குதான். பட் அவளை கடிக்கிற இமேஜ் மட்டும் நான் காமிச்சிருக்க மாட்டேன். அதை காமிச்சேன்னா அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு, டே உண்மையாவே நீ ஹீரோவா இல்ல வில்லனாடா? வில்லைங்க கூட இப்படி பண்ண மாட்டீங்கடா. நம்ம உயிருக்குற நேசிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டே நம்ம தடிச்சு கொள்றதுன்னா ரொம்பவே சங்கட்டமா ரொம்ப சேரானது. எல்லாம் பண்ணிட்டு இருக்கேடா அப்படின்ற மட்டும் இருந்துச்சு. சரி அதை விடுங்க, வாங்க மறுபடியும் கதையை கண்டினியூ பண்ணுவோம். அப்பத்தே நம்ம ஹீரோ சொல்லு, சரி இது அதுக்கான நேரம், ஃபைனல் டைம் வந்துருச்சு, ஒரு வழியா நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா சோல்ஜரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கா. என்ன இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு, பேட் ஃபீலிங்கா இருக்கு, என்னடா இது வித்தியாசமான உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தி முத்தி வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 சேருமே எம்டியா இருக்கு. என்னடா சேர் எம்டியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்ல ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தலை மட்டும் இருக்கும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்துட்டு யாரோட தலை, இவனும் இருக்கு, பாடியை காணா, வெறும் தலை மட்டும் இருக்கு, யார் தலை அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில எடுக்கிறா. எடுத்துட்டு பாக்குறா. அப்படி பார்த்த உடனே பார்த்துன்னு வச்சுக்க, அவளோட மூஞ்சிய மாறி போச்சு. மாறிட்டு கடுப்பாயிட்டு இதுன்றா, வேற யார் தலை இல்ல, நம்ம தாடியோட தலை. நாடு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல பிஜிஎம் போட்டு நம்ம தலையை ஃபுல் வேம்பேரா பாத்தீங்கன்னா ரெக்கையை உரைச்சிட்டு மேல நிக்கிறான். மேல மீன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன் ரெக்கையை உரிச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றேன், த மூன் இஸ் பியூட்டிஃபுல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, என்னோட உலகத்துல பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஏதாவது வார்த்தையா இருக்கும் போல, அவன் இப்படிதான் சொல்றான். அதை கிட்ட நம்ம நைட் கமாண்டர் பல்ல கடிச்சிருக்கு, அப்படியே தாக்க பூச்சியா இன்னொரு, இது நீயா, நீந்தே உனக்கு கொண்டையா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சு பயங்கர கடுப்புல கேட்கிறா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றேன், ரொம்பக்குள்ள, அதுதான் என்னோட கிஃப்ட், அந்த தலைதான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் கமாண்டரும் பார்த்தீங்கன்னா மிச்சம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, மேஜிக்கல் டூல். நம்ம ஹீரோ கூட சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, இது மற்ற மேஜிக்கல் டூல் மட்டும் கிடையாது, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆர்கிபேக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எபிசோடு முன்னாடி என்ன ப்ரோ நம்ம ஹீரோ சண்டையே கூட மாட்டேன், நூபா இருக்கேன், இதுல என்ன இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஹீரோவோட ஃபுல் பவர் இனிமேதான் வெளியே வரும். அடுத்த பேட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. அதாவது அடுத்த 2 எபிசோட மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. வெறித்தனமா இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை சீன்ஸ். அதனால பாத்தீங்கன்னா வீடியோட லென்த் சிறுசா தான் இருக்கும், பட் ஆக்ஷனுக்கு பஞ்சமே கிடையாது. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 29ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணி ஆக போகுது. இந்த டயத்துல ரெடி பண்ணிட்டு, பட் இருந்தாலும் நீங்க நாளைக்கே பாருங்க நண்பர்கள். நாளைக்கே 3 வீடியோ ஒருதான் வரிசையா பாருங்க, அப்போதான் சுவாரஸ்யமா இருக்கும். நான் வந்து இதை இப்போ வந்து பாதியோட போட்டுட்டு அதுக்கடுத்த சீன்ல அது பாதியோட போட்டுக்கலாம் செட் ஆகாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கூட உட்காந்து வாய்ஸ் கொடுக்க தான் போறேன். காலையில உங்களுக்கு 3 வீடியோ பக்கா வந்துருங்க. ஓகே கைஸ், அவ்வளோ இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இந்த பெல் ஐகான்லாம் வச்சுங்க, அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன். ஓகே கைஸ், பாய்.